யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும், மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கமாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களோடு இருந்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மார்க் 16:20 வாசிக்கிறோம். அதே போல் லூக்கா 24, 46, 47, 48 வசனங்களிலே மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகமெங்கிலே இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எருசலேம் தொடங்கி உலகமெங்கிலேயும் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டுடைய இந்த கடைசி கட்டளை கீழ்ப்பிடிந்து எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இயக்கமாக இந்தியா முழுவதும் 270 மிஷனரிமார் சுமார் 168 பணிமயங்களை அமைத்து 158 விதமான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும், மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை கர்த்தர் மகிமையாய் செய்து வருகிறோம். இந்தியாவின் 25 மாநிலங்களிலே அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலே நம்முடைய ஊழியர்கள் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதுவரையிலேயும் நாம் செய்த ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே செய்த ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் சுமார் 945 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 9450 பேருக்கு திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்க வைக்கிறதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே விசுவாசியோட குழந்தைகள் 458 பேர் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அதோடு கூட 22 இடத்துல டியூஷன் நடத்துகிறோம். இந்த ஆண்டில் ஒரு 100 இடத்துலையாவது இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்கள், ஒரு டியூஷன் டீச்சருக்கு 2000 ரூபாய் தேவை. ஜெபம் பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைகளுடைய கல்வி மூலமாக சுவிசேஷம் வேகமாக சொல்ல முடியும்னு சொல்லி சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆலோசனை சொல்கிறார்கள். ஆகவே டியூஷன் சென்டரில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இன்னும் பஞ்சாப், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் அதிகமான எதிர்ப்புகள். இந்த எதிர்ப்புகள் நிறைந்த பகுதிகளில் இந்த டியூஷன் சென்டர் மூலமாக குழந்தைகளுக்கு முறையான கல்வி கற்றுக் கொடுத்து இதன் மூலம் வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த இயக்கத்தில் அருமையானவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, இந்தியர்கள் எல்லாருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் 4:30 மணிக்கு நாங்கள் ஆன்லைனில் கூடி ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியங்களை ஆதரிக்கிற குடும்பங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஆன்லைனில் 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். பெண்களாக ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மாலை 5 மணிக்கும், ஆண்களாக அதாவது யூத் 8 மணிக்கும் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் பெண்கள் சில குழுவினர்களாக ஆங்காங்கே ஜெபிக்கிறார்கள். அருமையானவர்களே, பிசாசின் கிரியைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்காக வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறதற்கு ஜெபம் ஒன்றே ஆயுதம். ஆகவே தான் இந்த ஜெப ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இது ஒரு சபை இல்லை, எந்த சபைக்கும் சொந்தமான ஊழியமும் அல்ல. மாறாக எல்லா சபை கிறிஸ்தவர்களோட கரங்கோர்த்து இந்தியர்கள் எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இயங்குகிறோம். ஆத்தும சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றேன்னு சொல்லியிருக்கார். அவர் வரும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு அவரை சந்திக்கக்கூடாது. அதோடு கூட இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். பிசாசினுடைய மோசம் போக்கும் வலையில் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட விழுந்து விடக்கூடாது. இந்த பாரத்தோடு கூட இந்த பத்திரிகை எழுதுகிறோம். நீங்களும் இது இலவச பத்திரிகை, உங்களுடைய முகவரி இல்லை என்றால் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினாலே உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய சவால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் மெய்யான தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். காடுகள், மலைகள், எங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போகிறாங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்களில் போய் எப்படியாவது பாவ விமோசனம் வேணும்னு சொல்லி அலைகிறாங்க. மாத்திரமல்ல, நிறைய மந்திரவாதிகள் இந்த ஜனங்களை ஏமாற்றுவதற்காக நிறைய நீங்கள் இந்த புண்ணியம் பண்ணணும், அந்த கிரியை பண்ணணும்னு சொல்லி அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, எங்கே போனால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படி அலைகிற இந்த ஜனங்களுக்கு
நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, விதியில் எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்க கூட விதியை சரியாக மாற்ற வைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்மையானவர்களே, நம்முடைய பணிமையங்களில் ஏராளமான மக்கள் இப்படி விடுதலை பெறுகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன். மாயா என்ற ஒரு சகோதரி, அருமையானவரோட குடும்பம் முழுவதும் ஒரு சாபக்கடான நிலைமை, எதை தொட்டாலும் ஒரு சாபம், இந்த பிள்ளைனால தான் இவ்வளோ சாபம்னு சொல்லி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச வீட்லேயும் அந்த புருஷன் குடிக்காரன், தினந்தோறும் பயங்கரமான கலட்டா, எப்படியாயிலும் அடித்து கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்துச்சு அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது தான் எதிர் வீட்டுக்காரங்க, ஏம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ வா, உனக்கு ஒரு விமோசனம் உண்டு, உன் கண்ணீரை இயேசு துடைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அருமையானவர்களே, வந்த இடத்துல அவங்களும் கண்ணீரோட ஆண்டுகிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சமாதானம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய கணவர் தினமும் அடிக்கிறவர் கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்தினார். அப்புறம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் தந்தார். அது மாத்திரம் இல்லை, குழந்தை பேருக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது விடுதலையோடு இந்த சத்தியத்தை அறிந்து பேப்டிசம் எடுத்தார்கள். அந்த ஒரு குழந்தை பிறந்த பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. அந்த சகோதரி மாயாவும் அவருடைய கணவரும் பிள்ளையும் ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, சாபக்கேடு, நேரம் சரியில்லை, விதி சரியில்லை, இப்படி இருக்கிறவங்களுடைய விதிகளை சரியாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா பேர் இஸ்திரி. அவங்க இந்த ஜம்மு மலையில் இருக்கிறவங்க. அந்த பகுதியில் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக ஊழியர்கள் போயிருந்தாங்க. அந்த பகுதி போகும்போதே ஜீப் வேறு ரிப்பேர் ஆகி கடைசியில் வண்டி போக முடியாதுன்ட்டாங்க. எப்படி அந்த கிராமத்துக்கு போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குது. ஏன் இந்த காரில் யாருங்க, நீங்கள் போகிற கிராமத்தில் கொண்டு விடுறோங்கிறான். ஒன்றும் பேசலை. சரின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த காரை பார்த்து தேங்க்ஸ் பண்ணலான்னு திரும்பி பார்த்தா காரை காணோம். எப்படியோ ஆண்டவர் நம்முடைய ஊழியருக்கு ஒரு காரை அனுப்பி கொண்டு போய் சேர்த்தா அந்த ஊரில் எல்லாரோட அனுமதியோட ஊரில் அந்த இயேசு என்கிற படக்காட்சி போடப்பட்டது. மக்கள் திரளாக பார்த்தார்கள். அதில் அந்த இயேசு கிறிஸ்து கையும் களவுமாக ஒரு விபச்சாரி ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வர்றாங்க இல்லையா. நாங்கள் என் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம், நம்ம நீதி சட்டத்தின்படி இந்த பைபிளில் நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி இந்த அம்மாவை வந்து கல்லால் எரிஞ்சு கொல்லணும். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் இயேசு அமைதியாக தரையில் எழுதுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தொல்லை பண்ண பிறகு இயேசு சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை தூக்கி எறிங்கப்பா. இந்த வார்த்தை சொல்லி எழுத ஆரம்பித்தார் இல்லையா. அவன் என்ன பேசுகிறான், என் பாவத்தெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கல்லை போட்டு ஓடிட்டாங்க. இயேசு அந்த மகளை திரும்பி பார்த்து, மகளே, ஒருத்தர் கூட அவன் மேலே கல்லேறில்லை. இல்லை ஆண்டவரேன்னு சொன்னோட, மகளே, நான் உன் நாக்கனிக்கா திருக்கலை, உன்னை மன்னிச்சிடுறேன், நீ போ, இனி அதிக கேடான பாவம் செய்யாதே. இந்த வார்த்தை சொல்லி அவர் அனுப்புகிறத பார்த்த உடனே அந்த பெண் இஸ்ரீ, இயேசுவே எனக்கும் மறுவாழ்வு தர, ஏன்னா எங்கள் ஊரில் எனக்கு செவ்வாய் ஜோசம் இருக்குது, நான் வந்து கல்யாணம் பண்ணால் புருஷன் எடுத்து போயிடுவார், அதனால் கோயிலில் போய் சேவை செய்யணும், கோயிலில் சேவை பண்ணால் அங்கே இருக்கிற சாமியார்களை என்னை ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. இப்படி ரொம்ப வேதனையோடு இருந்த வேளையில் தான் இந்த இயேசு படம் பார்த்தேன். அன்றைக்கி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வந்தேன். என்னுடைய இனத்தை சார்ந்தவனே ஒருவர் என்னை திருமணம் செய்ய விரும்பினார். நாங்கள் திருமணம் பண்ணோம். ஆண்டு கிருபை இன்றைக்கு குழந்தையோடு இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம் சொல்லி அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி நம்முடைய நாட்டவர்களுக்கு மெய்யான தெய்வத்தை நாம் சொல்ல வேண்டும். இந்த விடுதலை கொடுக்குற இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களிலும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, இந்த ஆலயம் இல்லாத கிராமங்களிலே இன்றைக்கும் பயங்கரமான ரோடு கிடையாது, கரண்ட் இருக்காது. எந்த கிராமத்துக்கு போகிறோம்னாலும் ரொம்ப சிரமப்பட்டு போகணும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் வந்துட்டால் ரோடு வந்துடும், கிராமத்து சுகாதாரம் வந்துடும். ராஜஸ்தானில் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஊர் தலைவர் சொன்னார், ஐயா, எங்கள் ஊரில் கோயில் கட்டினதுக்காக ரொம்ப சந்தோஷம், இன்னும் நிறையா கிராமங்களில் கோயில் கட்டுங்க, ஏன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறதில்ல, இப்படி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் இந்த இயேசு இந்த ஊருக்கு வந்த பெறும்போது எங்கள் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஒழுக்கமாக மாறி இருக்காங்கவே, எல்லா கிராமத்துலேயும் ஆலயங்கள் கட்டுங்கயா சொல்லி எங்களை அன்போடு கூட வரவேற்றார். அன்பானவர்களே, இப்படி ஆலயம் கட்டுவது என்பது ஆராதிக்கிறதுக்கு மட்டுமில்லை, ஜனங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை, பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணங்கள், அந்த வசனத்தை மெமரி பவர் பண்ணுற காரியங்கள், இவ்விதத்தில் ஆலயம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே தான் குடும்பமாக ஆலயங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்குறோம். அன்புக்குரியவர்களை, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு பக்க ஆலயம் கட்டுறதுக்கு 8 லட்ச ரூபா தான், 7 லட்ச ரூபா. அப்புறம் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்ச ரூபா கட்டுறோம், 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து 6 லட்ச ரூபா.
அருமையானவர்களே 3,00,000 கச்சாரி சர்ச் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆலயம் கட்ட முன்வாருங்கள். ஆலயம் கட்ட நீங்கள் பணம் கொடுத்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வேலையை முடித்து எங்கே கட்டியிருக்கிறோங்கிறத உங்களுக்கு சொல்லி டெடிகேஷனுக்கு இன்வைட் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் நல்லா தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக ஆலயம் கட்டுறது யார் யாரெல்லாம் ஆலயம் கட்டுறீங்களோ அவங்க வீடு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற வறுமை, அவங்க வீட்டில் இருக்கிற போராட்டங்கள்லாம் மாற்றப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அடிக்கடி பெட்டி தூக்கிட்டு போகும்பாரு. அவர் டெண்டை காட்டிட்டு போய் இந்த இடத்துல தங்குன்னு சொன்னால் அந்த இடத்துல தங்குறதுக்கு அவருக்கு டெண்டு போடுறதுக்கு முன்னாடி பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அதே மாதிரி தாவீது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரையிலையும் நான் என்னுடைய படுக்கையிலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அவர் பொருத்தனை பண்ணுறாரு. அப்படி ஒரு வாஞ்சை அவருக்கு. இதன் விளைவு பார்த்திங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம், தாவீதின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய பாக்கியம் பார்த்துக்குங்க. இந்த சந்ததி உங்கள் குடும்பத்திலையும் தொடரணும். ஆகவே ஆலயம் கட்டுறதுக்கு முன்வாங்க. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுங்க. அருமையானவர்களே, 3000 ரூபா தான் ஒரு மிஷினரிக்கு. நம்ம பிள்ளைகள் நல்லா ஐடி நிர்வாகத்தில் இருக்காங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ண சொல்லி 3000 ரூபா. ஏன்னா அன்பானவர்களே, ஒரு கிராமமே நீங்கள் கொடுக்குற 3000த்தில் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நிறைய பேர் விடுதலை பெற ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே கிராமங்களில் இந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம மிஷினரி ரொம்ப அனுப்பணும். நான் குஜராத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அருமையானவர்களே, அந்த கிராமத்தில் எப்படி நல்ல உற்சாகமாக மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க. எப்படி சபை உருவாச்சுன்னா, சகோதரி மாண்டாபேன்னு ஒரு சகோதரி எழுப்பி நின்னாங்க. அவங்க உடல் முழுவதும் அந்த கேன்சர் 2 மார்புலையும் அந்த கேன்சர் புழு வந்து அப்படியே உடல் முழுவதும் நாற்றம். அருமையானவர்களே, டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களை காப்பாற்ற முடியாது, 98% பரவிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வலி நிவாரண மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து படுத்து அவங்க கணவரும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் தான் மிஷினரி ராம்ஸ் அவரை போய் சந்தித்தார். அவருக்கு சத்தியத்தை சொன்னார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் பூசி அந்த அம்மா நெத்தியில் போட்டு அவர் கையில் கொஞ்சம் எண்ணெயை கொடுத்துட்டு இதை நீங்கள் உடல் முழுவதும் போடுங்க அப்படின்ட்டு. அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அந்த உடலில் எண்ணெயை அப்ளை பண்ண உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் உடலில் ஏதோ நடக்குது, ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு வாரத்தில் மாற்றங்கள். 15 நாளில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஏம்மா என்ன நடந்துச்சு சொல்லு, நான் தானே உன்னை செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இப்படி வாழ வழியற்றவர்களுக்கு வாழ்வு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் அருமையானவர்களே, யாரும் எப்பேற்பட்ட போராட்டம்னாலும் சரி வாங்க, அதுக்காக போய் தற்கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா கடன் நிம்மதி இல்லை, நிறைய பேருக்கு வெறுப்பாயிருது, எங்கே போனாலும் ரெமிடியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சாத்தா வேறு சொல்லிகிட்டே இருப்பான், நீ குடும்பம் சப்ஸ்கிரைப் பண்ணாடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அருமையானவர்களே, நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம் பாருங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, தற்கொலை முடிவே கிடையாது, இயேசு மறுவாழ்வு தருவார். நிச்சயமாக வாங்க அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்காக அருமையானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்தின ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுங்க. அதோடு கூட ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, மிஷினரியுடைய பிள்ளைகள் 260 குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் தேவை. கடந்த நாளில் நால்மாடி பிரதர் மோகன் சிலாசரசனுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 10 மிஷினரி குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி எங்களை அன்போடு கூட கேட்டுக்கொண்டார்கள். இவ்விதமாக ஆண்டவர் விசுவாசத்தோடு செய்கிற அந்த ஊழியத்தில் பங்கேற்பு செய்கிறார். நீங்களும் பங்கேற்பு செய்யும்படி ஆண்டவருடைய நாமத்தாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு 3 வருஷத்தோட தடவை மிஷினரிகளுக்காக கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த வருஷம் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து வாரங்களில் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி கேம்பஸ் மிஸ்டர் ஜஸ்டிஆர் ஆபிரகாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த கேம்பஸில் வைத்திருக்கிறோம். அவர் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு மீட்டிங் வைக்கணும்னு உடனே அன்னைக்கு சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லி அன்போடு கூட அழைத்திருக்கிறார்கள். அந்த மிஷினரிகள் இந்தியா முழுவதும் இருந்து வந்து போயிடுறது. அவங்க ஒரு 4 நாள் அங்கே தங்கியிருக்கிறதுக்கு மொத்த செலவு ட்ராவலோடு சேர்த்து 15 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் நடத்தினா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த தேவையில் பங்கேற்பு செய்யலாம். அருமையானவர்கள், நீங்கள் கொடுக்குற சிறப்பு நன்கொடைக்கு 80G எக்ஸெப்ஷன் இருக்குது, அதை வாங்கி தருகிறோம். ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 410 அப்ளிகேஷன் ஆஃபீஸில் காத்திருக்கு. ஆகவே இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டும். கடந்த நாளில் குஜராத்தில் ஒரு ஆலயம் கட்டினோம். அருமையானவர்கள், மஸ்கட்டில் இருந்து அங்கே உள்ள நம்முடைய சிஎஸ்எஸ் சபை குடும்பத்து பிள்ளைகள் அந்த ஆலய போதகரோடு வந்து பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதே போல் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. இது நடுவில் லக்னோ ஏர்போர்ட்டு பின்னாலேயே ஒரு ஆலயம் கட்டி கத்திரி மகிமையாக அதை பிரதிஷ்டை பண்ணணும். 8 பேர் பேப்டிஸாக எடுத்தாங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக டேங்க் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த பிளாஸ்டிக் டேங்க், அந்த டேங்கில் தண்ணீர் வைப்பி அதில் தான் பேப்டிசம் கொடுத்தோம். மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க தொழிலை பிச்சை எடுக்கிற தொழில், பெண்கள்லாம்
கல்யாண வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறது. அருமையானவர்களே, இந்த குழந்தைங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் சேர்க்கறதில்ல. ஏன்னா இவங்க வந்து இந்த கியோ அப்படின்ற ஒரு ஜாதி மக்கள். இந்த மக்களில் யாருமே படித்தவங்களே கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, இந்த குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கான காரியங்களை செய்திருக்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்க உங்களை நடத்துவார் என்றால் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க், சாலியூர் பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய ஜபத்துக்காக, உங்களுடைய காணிக்கை ஆதரவுக்காக எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9444737550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு உங்களோடு கூட உழைப்பின் மூலமாக இறைவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் யார் என்பதை உழைப்பின் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்துவோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு தலைப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் சங்கீதம் 128 2 வாசித்து பாருங்கள். உன் கையின் பிரயாசத்தையே நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லுது, நீங்கள் உழைத்து அதன் வழியாக பெறுகிற பொருளினாலே நீங்கள் களிப்பாக இருப்பீர்கள், நீங்கள் மன மகிழ்ச்சியோடவும் இருப்பீர்கள், உங்களுக்கு நல்லது மாத்திரமே நடக்கும். எனவே அவர்களே, இன்றைக்கி இந்த பூமியில் அருமையானவர்களே, யாரை பார்த்தாலும் சரி பணம் வேணும். அந்த பணம் உழைத்து பெறணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உள்ளவர்கள் ஒரு 10% தான் இருப்பாங்க. மீது அவ்வளோ பேருக்கும் ஏதாவது ரூட்டில் பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் சுற்றி வர்றார்கள். என் அன்புக்குறையிலே ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்பது உண்மை. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகி விடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படி பண ஆசையில் விழுந்து போய் எத்தனையோ நல்லவர்கள் கூட சீரழிந்து போன நிலையை நாம் எண்ண முடியும். என் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பண ஆசை, அதாவது அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம். அருமையானவர்களே, நாங்கள் வட மாநிலங்களில் நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்தை செய்கிறோம். குஜராத்தில் அந்த சில்வாசா என்கிற பகுதி முழுவதும் ஆதிவாசி மக்களால் நிரம்பியது. மிகவும் கடினமான குடிகாரர்கள் ரோட்டில் கிடப்பாங்க. அதில் சுவிசேஷம் அறிவித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அருமையானவரே, என்னால் வறுமை அவருடைய வீட்டில், ஆனால் சத்தியத்தை கை கொண்ட பின்பு மிகவும் சாட்சி. ஒரு கம்பெனியில் ஒரு ஆதிவாசிக்கு ஒரு வேலை கேட்டால், படிக்காதனால சொன்னதுனால எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் துடைக்கிற வேலை, பெருக்கிற வேலை, அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் அவனுக்கு பொறுப்பு. அருமையானவர்களே, அவன் அந்த யூனிட் போகிற நாள்லேருந்து அந்த கம்பெனிலே அந்த யூனிட்டில் நல்ல வருமானங்கள், தயாரிப்புகள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சிருது. எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கம்பெனி முதலாளி எல்லாருக்கும் ஒரு போனஸ் கொடுப்பார், தீபாவளியை ஒட்டி. அப்படி போனஸ் கொடுக்கும்போது இந்த ஆதிவாசிக்கு மட்டும் டபுள் போனஸ் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் எரிச்சல் ஆயிடுச்சு. ஒரு ஆதிவாசி ஒன்றும் படிக்காதவன், இவனுக்கு போய் டபுள் போனஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி. அப்போ முதலாளி சொல்லியிருக்காரு, இந்த ஆதிவாசி படிக்காதவன் தான், ஆனால் அவனுடைய உழைப்பு, அப்புறம் அவனுடைய உண்மை, அப்புறம் அவன் செய்கிற அந்த யூனிட்டில் எனக்கு நிறைய வருமானம். காரணம் என்னென்னா, எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுருப்பான், சுத்தமாக இருக்கும், தேடுற நேரம் வீணாகாது. இப்படி ஒவ்வொரு காரியத்தினால நான் கொடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த நாளுக்கு முன்னாலே முடிச்சிடுறாங்க. அப்புறம் அடுத்த ஒர்க்கு ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த யூனிட்டில் இப்படி எல்லோரும் உங்கள் யூனிட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நான் டபுள் போனஸ் தர்றேன் சொல்லிட்டு என்ன சொன்னாராம், அடுத்த ஆண்டில் இருந்து கிறிஸ்மஸை ஒட்டி தான் நம்ம கம்பெனியில் போனஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஆதிவாசி ஒரு கிறிஸ்தவர். என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்ம சத்தியத்தை சொல்லி கூட ஒருத்தரை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. ஆனால் ஒரு வாழ்க்கை எப்படி ஒருவரை மாற்றிச்சு பார்த்தீங்களா? அதனால தான் மகாத்மா காந்திகிட்ட
ஒரு மிஷினரி போய் கேட்குறாரு, நாங்கள் இந்த நாட்டில் இந்தியாவில் சுவிசேஷம் நிறைய அறிவிச்சிட்டோம், ஆனால் ஒருத்தருமே ஏற்றுக்கிடவே மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப கடினமாக இருக்காங்க, நாங்கள் சொல்கிற முறை சரியில்லையான்னு சொல்லி. அப்போ மகாத்மா காந்தி சொன்னாராம், நீங்கள் சொல்கிற முறையிலெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், உங்களை மாதிரி நல்லா ஞானமாக பேசுகிறவங்க உலகத்தில் ஆள் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, சொல்கிற ஒருத்தர் கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறபடி நீங்கள் வாழ்கிறதில்ல, அதனால தான் பிரச்சனை அப்படின்னாராம். என் நண்பனவர்களே சொல்லிட்டு என்ன சொன்னாராம், இந்த பைபிளில் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வந்து கோல்டன் ரூல். அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது வந்து விளக்கம் இல்லாமல் அப்படியே ஏற்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிச்சு தான் இந்தியாவில் அகிம்சை அறிமுகப்படுத்தி கத்தியின்றி ரத்தமின்றி ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு நான் துரத்த முடிஞ்சு அப்படின்னு சொன்னாராம். என் அன்பானவர்களை சற்று யோசிக்கும்போது அப்போது உழைப்பு ஒரு பக்கம் அப்படின்னா அந்த உழைப்பு எப்படி மற்றவர்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துன்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த ஈசா கோண்ட்லர் அப்படின்றவர் வந்து இந்த கோலான்ற ஒரு பானம் இருக்குல்ல, குளிர்பானம், அதனுடைய முதலாளி அவர். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டில் 9 பிள்ளைங்க. அவங்க அப்பா சாமுவேல் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்காரு. அவர் கொண்டு வந்து கொடுக்குற அந்த அம்மா சமைச்சு இந்த பிள்ளைகளுக்கெலாம் கொடுத்து ஒருத்தருக்கும் வயிறு நிறையிறதில்ல. ஆனால் ஈசா கோண்ட்லர் ஒரு நாள் பார்க்குறாரு, இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமை எப்படி மாற்றுறது. அவங்க அம்மா முழங்கால நின்று அந்த கிச்சனில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த விறகு அடுப்பு தான் எல்லா ஊர்லேயும். இப்போ தானே உங்களுக்கு லேட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எந்த வெள்ளைக்கார வீடாக இருந்தாலும் விறகு அடுப்பு தான், வேறு வழி கிடையாது. அங்கே அவங்க அம்மா முழங்கால நின்று ஜோம் பண்ணிவிட்டு அந்த அரிசி கழுவி போடுறது, அந்த அடுப்பில் வேக வைக்கிறது எல்லாம் பார்க்குறாரு. எங்கள் அம்மா இவ்வளவு ஜோம் பண்ணியுமே இந்த குடும்பத்தில் இவ்வளோ வறுமையா அப்படின்ட்டு தான் அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அட்டெண்டர் வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு. அங்கே போனால் அந்த டாக்டர் வந்து அவர்கிட்ட அந்த வயிற்று வலி, தலைவலி பிரச்சனைகளுக்கெலாம் வர்றவங்களுக்குன்ட்டு கொஞ்சம் மாத்திரை கொடுப்பாரு. ஆனால் அவர் ஒரு குளிர்பானம் மாதிரி ஒன்று அவரை ரெடி பண்ணி வச்சுருப்பார். அது எல்லோரும் கொஞ்சம் கொடுத்து இதை குடிச்சு பாருங்கள் சரியாக போயிடும்பார். ஒரு நாள் டாக்டர் இல்லாத நேரத்தில் ஈசா கோண்ட்லர் கொஞ்சம் குடிச்சு பார்க்குற ரொம்ப சுவையாக இருக்குது, இவருக்கு ஒரு தெம்பாக இருக்குது. ஒரு மனசில் என்ன தோணுச்சான், உலகத்தில் எத்தனை பேர் குடிக்கான், இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா இதில் மாற்றி பண்ணிட்டா குடிகாரனை கூட இதை குடிக்க வச்சு மாற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த டாக்டர் வந்த உடனே டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. டாக்டர் கொஞ்சம் ஒரு ஃபார்முலாவில் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் நம்ம வியாபாரம் அதிகரிச்சிடும்ன்ட்டு. அந்த டாக்டர் கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நீயே வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு விட்டு போயிடுறாரு. பாருங்கள், இவனுடைய நல்ல நேரம். இவன் உடனே அம்மா ஜோம் பண்ணுறாங்க, எனக்கு ஏசப்பா ஆசீர்வாதத்தை தராருன்னு சொல்லிவிட்டு இவரும் ஜோம் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, ராயல்ட்டி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இவருக்கு தெரிஞ்ச சில ஃபார்முலாவில் மிக்ஸ் பண்ணிட்டு, அருமையானவர்களே, அதை கோலா என்று சொல்லி பேரை மாற்றி கோலா பிடிச்சி பாருங்கள், மதுபானம் எண்ணங்களெல்லாம் மாறிடும். எல்லாரும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாரு, கோலா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, விற்பனை உலக எங்கிலையும் தலைகட்டி ஓடுது பார்த்துடுங்க. எவ்வளோ பெரிய டோட்டல் சேஞ்சஸை உருவாக்குது பார்த்தீங்களா என் அன்புக்குரியவர்களே. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய உழைப்பு மூலம் எப்படி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்தியாவில் அறிவிக்க முடியும். நம்ம நாட்டில் இந்த பான்ஸ் பவுடர், அப்புறம் பிலிப்ஸ் ரேடியோ, அப்புறம் லார்சன் அண்ட் டூப்ரோ போன்ற நிறுவனங்கள்லாம் யூகேலேருந்து வந்து ஆரம்பித்தாங்க. இவங்க ஆரம்பித்தவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்தியர்களுக்கு வேலை கொடுக்கணும், இந்த வேலையின் வழியாக அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சியாய் வாழ வேண்டும், அவர்களில் இருக்கிற வறுமைகளை போற்ற வேண்டும். இப்படி நல்ல எண்ணங்களோடு வந்து தொழில் ஆரம்பித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த பான்ஸ் பவுடர், லார்சன் அண்ட் டூப்ரோலாம் இப்போ வேறவங்க கையில் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் கொடி வெட்டி பறக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இதன் வழியாக சத்தியத்தை கொண்டவர்கள் அநேகம் பேர். அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம மூலமாக எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும். வள்ளியூரில் ஞானராஜன் சொல்லி ஒரு அண்ணன் ஷெல்டன் ரெடிமேட் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அம்மா வந்து இந்த சோத்தில் புளியை கரைச்சி ஊற்றி எங்கேயா போய் பொழைச்சிக்கிடான்னு சொல்லி காசு கொடுக்காம அந்த பாம்பே போகிற ட்ரெயினில் ஏறி அப்படி போனவர் தான் அவர். இன்றைக்கி பெரிய முதலாளி அவங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனியில் டெய்லி காலையில் 9:30 10 மணி வரைக்கும், ஏன்னா 9:30 டியூட்டி டைம், அந்த டியூட்டி ஜாயின் பண்ணுற டைமில் அரை மணி நேரம் அவங்க வந்து ப்ரேயருக்காக ஒதுக்கிடுவாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக வளர ஆரம்பித்தாங்க.
கடைசியாக சில எதிர்ப்பு அமைப்பினர்கள் இவர் எல்லாருக்கும் மதம் மாத்திரம் பண்ணுறாரு அப்படின்ட்டு போய் பிரச்சாரம் பண்ணி போலீஸில் ரிப்போர்ட் விட்டாங்க. அப்புறம் போலீஸ் வந்து விசாரித்து பார்த்தா அப்படிலாம் இல்லை. கடைசியாக தாசில்தார் விசாரணை. தாசில்தார் உள்ளே வந்து பார்த்துட்டு அண்ணாச்சியில் சொல்லிட்டு போகிறார், அண்ணாச்சி நான் ரிட்டையர்ட் ஆனோடனே இங்கே வரேன், எனக்கு ஒரு வேலை போட்டுதாங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் கொஞ்சம் மனசில் நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா அன்புக்குரியவர்களே, நம்மளே பலர் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் மூலமாக எப்படி ஆண்டவரோட நாம் மையப்படுது. பணம் சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸ்னால் அதுக்கு நிறைய ரூட் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. சரியா அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே நம்முடைய தொழிலின் மூலமாக இறைவனை நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அதேபோல் உழைப்பாளர்களும் என்னுடைய உழைப்பின் மூலம் இறைவனை நாமத்தை மையப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, இந்த லீதியால் என்கிற அம்மாவை குறித்து நம்ம பைபிளில் அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம். இந்த அம்மா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய வியாபாரி. அந்த நாட்களில் எகிப்திய அரண்மனைகள், பெரிய பெரிய பிரபுக்கள் வீடுகளில் இந்த கீழே விரிப்பாங்கல்ல, பெரிய அந்த வரவேற்பு அறைகளில் விரிக்கக்கூடிய இரத்தாம்பரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வியாபாரம் பண்ணுகிற பெரிய வியாபாரி அவங்க. அருமையானவர்களே, இந்த தாய்க்கு ஒரு பெரிய மனக்குறை. என்ன மனக்குறை? என் தொழில் நல்லா இருக்குது, ஆனால் இருதயத்தில் சந்தோஷம் வேணும், வீட்லேயும் பல போராட்டங்கள் இருக்குது. இப்படி இருக்கிற வேளையில் தான் பவுல் என்பவர் மூலம் நற்செய்தியை அவர்கள் கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பு என்ன நடக்கு? ஒரு பெரிய மாற்றம் அவங்க மூலமாக. ஏன்னா அந்த ஊரில் ஒரு பொண்ணு குறி சொல்லி அவள் குறி மூலமாக சீரழிஞ்சவங்க நிறைய பேர், அதை வச்சு ஒரு நிறைய பேர் பணக்காரர் ஆகிட்டு இருக்காங்க. பவுலும் பர்னபாவும் சேர்ந்து, சீலாவும் சேர்ந்து அந்த பொல்லாத ஆவியை துரத்தி ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த விடுதலைக்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு போராட்டம் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே இந்த லீதியால், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், என்னுடைய வீடை சுவிசேஷம் அறிவிக்கிற இடமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலை தலைவனும் சிறைச்சாலைக்காரனும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவனால் இந்த உழைப்பாளியாகிய லீதியால் அம்மா பயன்படுத்தப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க அந்த சிறைச்சாலையில் இருந்து கூட நிறையா அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த அம்மா வீட்டில் இருந்து நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லி குடிகாரர்கள், கொலைகாரர்கள், கற்பழிப்புக்காரர்களில் அநேகர் மாற்றப்பட்டார்கள். காருங்க, ஒரு தொழில் செய்கிறவர்கள் மூலமாக ஒரு சொசைட்டி டோட்டல் சேஞ்சஸ் என்பதை அந்த நாட்களில் மாத்திரம் இன்றைக்கும் ஏற்படுத்த முடியும். இன்னொரு சாட்சியை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருஷ்ணகிரியில் கொழும்பு ஸ்டோர்னு ஒரு அண்ணன் இருக்குது, பால் வின்சென்ட் அண்ணாச்சி, அங்கே முதலாளி. அவங்க கடையில் டெய்லி ஜெபம் பண்ணி தான் தொழில் ஆரம்பிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் லீவு, எல்லோரும் கோயிலுக்கு போகணும், எல்லோரும் 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிடுவாங்க. ஒரு முறை ஒருத்தர் கொஞ்சம் மனத்தாங்களில் வெளியே போகிறேன்னு சொன்ன உடனே அண்ணா சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் போங்க, ஆனால் இனி போய் இன்னொரு இடத்துல வேலை செய்யாதீங்க, நீங்கள் முதலாளியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போங்க, இல்லைன்னா இங்கேயே வேலை செய்யுங்க, உங்கள் காரியங்களை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள உள்ளே இறக்குறாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அவர் போகிறேன்னு சொல்லும்போது, தம்பி உங்கள் சம்பளத்தோட கொஞ்சம் பணம் தரேன், நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் ஆரம்பிங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர். என் நண்பானவர்களே, எதுக்கு உங்கள் மத்தியில் சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம முதலாளிகளாக இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உழைப்பின் மூலம், எப்படி குஜராத்தில் ஒரு ஆதிவாசி மூலம் அந்த கம்பெனியில் உள்ள முதலாளி இயேசுவை கண்டு கொண்டாரோ, அதே போல் நம்ம மூலமாக உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய உழைப்பின் மூலம் ஆண்டவரே, எங்களுடைய தாய்நாட்டவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தவும், எங்களுடைய தாய்நாட்டிலே வறுமையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு துயரத்தை மாற்றுகிறதற்கு இயேசுவே நீர் எங்களை ஒரு பங்காளியாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உழைப்பின் மூலம் இறைவனை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கும், இறை மக்களாக இந்த உலகத்தை மாற்றுவதற்கும், இறை பண்புகளை உலக மக்களுக்கு போதிக்கிறதற்கும், நாங்கள் வாழ்ந்து காட்டுறதற்கும் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ.